மைனா குருவி கதை நேரம். ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்திருந்தது அழகான குட்டியூர் ஒன்று. அந்த ஊரில் வசித்த அனைவரும் இரவு 9 மணிக்கு மேல் வீட்டை பூட்டி விடுவார்கள். காரணம், தினமும் நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு மர்மமான பேய் தனது ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கொண்டு வரும். அதன் வண்டியிலிருந்து ஒரு விசித்திரமான மெல்லிய பாடல் ஒலிக்கும். குமார் சிறுவன். அவனுக்கு ஐஸ்கிரீம் என்றால் உயிர். ஆனால் வீட்டார் சொன்ன பயமுறுத்தலால் அவன் அடங்கிக் கிடந்தான். ஆனால் ஒருநாள் குமாருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. ஊரில் எந்த மருந்துக் கடையும் திறக்கவில்லை. மருந்தும் வேலை செய்யவில்லை. நேரம் நள்ளிரவு 12 மணியை கடந்தது. அப்போது அந்த மர்மப் பாடல் ஒலி குமாரின் வீட்டை நெருங்கியது. வேறு வழியில்லாமல் பயத்தை ஒதுக்கிவிட்டு குமாரின் அம்மா துணிந்து கதவைத்தை திறந்தார். அந்த உருவம் திடீரென நின்றது. அதன் கண்கள் சிவந்து முகம் மங்கலாக இருந்தது. ஆனால் தாயின் கண்ணீரை பார்த்ததும் பேயின் உருவம் சற்று மாறியது. பேய் சிறிது நேரம் மௌனமாக இருந்தது. பிறகு தனது ஐஸ்கிரீம் பெட்டியிலிருந்து ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்தது. அதில் ஐஸ்கிரீம் இல்லை. அதற்கு பதிலாக ஒருவித மணம் வீசும் மூலிகை இலைகள் இருந்தன. அம்மா உடனே மூலிகையை பயன்படுத்தி பற்று போட குமாருக்கு காய்ச்சல் குறைந்தது. அடுத்த நாள் இரவு சரியாக 12 மணிக்கு குமாரின் அம்மா வெளியே வந்து பேயிடம் 5 ஐஸ்கிரீம் வாங்கினார். அன்று முதல் அந்த ஊர் மக்கள் பேயை கண்டு பயப்படுவதை நிறுத்திவிட்டனர். அதன் ஐஸ்கிரீம் வியாபாரம் சூடு பிடித்தது. உதவி என்பது எதிர்பாராத வடிவத்திலும் வரும் என்பதை அந்த ஊர் உணர்ந்தது. உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.